அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. ஆமா, எப்ப நீங்க எழும்பி இந்த ரூமுக்கு வந்தீங்க? எப்போ வந்துட்டோம். என்ன எழுப்பவே இல்ல. நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்களா? நான் உங்க காதுகிட்ட அப்பா எழும்புங்க நேரம் விடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னேன். நீங்க பட்டு பட்டு அப்படி சொன்னியா? அப்படி சொன்னா? ஆமா, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ரொம்ப வருஷத்துக்கு பிறகு நைட்டு நல்லா தூங்கியிருக்கேன் பட்டு. அதான் எங்க அம்மா சொன்னாவா எழும்பும்போது எழும்பட்டே அப்படின்னு. அந்த ரூம்ல தூங்குன, அந்த ரூம்ல 4 அண்ணன்மார் தூங்குனாவல, அது இல்ல 2 அண்ணன்மார்வா அண்ணானா தம்பியும். அதே அம்மா பையன் பார்க்க போயிட்டாவ. அப்புறம் எதுக்கு இங்க இருக்காங்க? லீவு விடுவாங்கல்ல, அப்போ ஒரு அண்ணே அது அம்மாட்ட இருப்பாங்க, ஒரு அண்ணே அது அப்பாட்ட இருப்பாங்க. ஏன் அப்படி? அது அம்மா அப்பாவும் அப்படிதான் சண்டை. இசை அம்மா தான் இங்க இசை கூட இருக்குது. எங்க 2 அண்ணன்மார் தூங்குனாவேல, அவையா அவைய புக்லாம் அங்க இருக்கலாம். அந்த புக்லாம் எடுக்கிறதுக்கு காலையில வந்துட்டாவ. நீங்க நல்ல தூக்கம். ஆமா பட்டு, நான் நல்லா தூங்கிட்டேன். ஆமா, நீ ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டியா? இசை ஸ்கூல் போனால. ஆமா பட்டு, உங்க அம்மா எங்க போயிட்டா? அவைய காலையில எழும்பி எங்க எல்லாருக்கும் இட்லி எல்லாம் வச்சு தந்து. ஓகோ, அதுக்குள்ள எழும்பி இவ்ளோ பண்ணிருக்காளா? அது பிறகு இசை கலப்பி இங்க இருக்க எல்லா அண்ணன்மார்வ எல்லாம் ஸ்கூலுக்கே போயாச்சு. இப்படியா சூரியன் வந்த பிறகு தூங்குவாங்க. நல்ல பெரியவங்க பேசுறத கேட்டுக்கான். அப்பா ஸ்கூலுக்கு வரலையா இன்னைக்கு? சிற்பம் கவிதை ஓவியம் மூன்றும் சேரும் ஓரிடம் கண்டேன் பெண்ணே நான் உன்னிடம். பெண்ணெல்லாம் பெண் போல இருக்க நீ மட்டும் என் நெஞ்சை மயக்க பூமிக்கு வந்ததை போலவே. கூப்பிடுற பாரு. இவங்க 2 பேரும் சண்டை தானே போடுவாங்க. அம்மா ஏண்டி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த வெக்கப்படுறதையெல்லாம் பார்க்க முடியுது. நீங்க பேசுறது எனக்கு கேட்கவே இல்ல. யார் பட்டு? எவ்வளவு நேரமா கூப்பிட்டுட்டே இருக்கேன். இசை அம்மான்னு ஒரு தடவை கூப்பிட்டாலே ஏன் கேப்பீங்க? கூப்பிட்டியா? எத்தனை தடவை கூப்பிட்டேன். நம்ம ஸ்கூலுக்கு கிளம்புவோமா? ஆமாமா, நம்ம கிளம்பலாம். அப்ப நானு? அது நல்ல படுத்து தூங்கும்போது தெரிஞ்சிருக்கணும். சின்ன குழந்தை அவளே ஒரு டைமுக்கு எழும்பிட்டா. நீ கூப்பிட்டுருக்க வேண்டியது தானே? நான் எப்படி கூப்பிட முடியும்? நீங்க தூங்குறீங்க, உங்க தூக்கம். ஆமா, இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரலையா என்ன? 9:30க்கு மீட்டிங் இருக்கு. அப்போ நீ வீட்டுக்கு போயிட்டு தானே வருவீங்க? டைமை பார்த்தியா? 8:15. இனி எப்போ நான் வீட்டுக்கு போய் கிளம்பி வர்றது? வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னா எப்படியும் 10 o'clock ஆயிரும். பேசாம ஒன்று பண்ணுறேன், உங்களை நானே கூட்டு போகிறேன். ஸ்கூலில் போய் குளிக்கலாம். குளிக்கலாம் தான் பட்டு, ஆனால் என் ட்ரெஸ்லாம் இல்லை இல்ல. யாரோட ட்ரெஸ் இது? உங்களுக்கு தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஓய், எனக்கு எடுத்து வச்சிருக்கா? ஆமா, உங்களுக்கு விருப்பம் இருந்தா குளிக்கலாம். இல்ல நான் வீட்ல அல்லது என் ஸ்கூல்ல போய் தான் குளிப்பேன் அப்படின்னா தாராளமா உங்க வேலையை பார்த்துக்கலாம். ஏன் தமிழ், இதெல்லாம் நீ என்கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்த ட்ரெஸ் கிடையாது. அப்புறம் எப்படி எனக்கு? பக்கத்து வீட்டுல ஒரு அங்கிள் இருக்காங்க, அவங்களோட ட்ரெஸ் தான். கொஞ்சம் கொட கொடான்னு தான் இருக்கும். ஆ, அவரு காய போட்டிருந்தாரா, பறந்து இங்க வந்துச்சு, அதை எடுத்து உங்களுக்கு கொடுத்தேன். எது? ஏன், அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அன்னியன் மாதிரி மாறிடுவியா? ஏன், பக்கத்து வீட்டு அங்கிள் பேண்ட் எல்லாம் போட மாட்டீங்களா என்ன? ரெடிவா சாப்பிட்டு எடுத்துட்டு வாங்க. வேணா குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டு வாங்க, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். என்ன? இல்ல, திடீர்னு அன்னியன் மாதிரி மாறிட்டே இருக்கலாம். அப்பா, அது உங்க ட்ரெஸ் தான். அபியா அப்படிதான் போய் போயா சொல்லுவாங்க. என்னோடதான். எங்க அம்மா எனக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது சில நேரம் உங்களுக்கு எடுக்கும். ஆனா நான் தான் உங்க கூட இல்லையே. ஆனாலே எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு நிறைய துணிலாம் எங்க வீட்ல இருக்கு. இதுதான் அங்கிள் பேண்டா? ஆமா, பூ வைக்கலாம். பூலாம் இல்ல, போற வழியில யாராவது வாங்கி தந்தா வைக்கணும். யாராவதா? ஆமா, அந்த அக்காக்கு டான்ஸ் போட்டிக்கு வாங்கி வச்சிருந்த பூவெல்லாம் நேத்து நைட் வச்சிட்டு வந்திருக்காவ. யாராவது ராத்திரி பூ வைப்பாவளா அப்பா? ஏப்ப அந்த அக்காக்கு பூ இல்ல, இவளுக்கு பூ இல்ல, எனக்கு பூ இல்ல. இனிமே பாவம் அந்த அக்கா
நம்ம போற வழியில வாங்கலாம். குளிச்சுட்டு வாங்க, டைம் ஆகுது, எனக்கு 8:30 கிளாஸ் இருக்கு. நீ ஜெஸ்ஸிக்கு ஃபோன் பண்ணி 9 o'clock தான் நாங்க ஸ்கூலுக்கு வருவோம். ஹாஃப் அன் ஹவர் என் கிளாஸை பார்த்துக்கோங்கன்னு சொல்லு. நான் இப்போ வந்துடுறேன். எங்க போறாவ? எடி, அது குளிக்காம வெளிய எங்க போகுது? எனக்கே தெரியாது. உனக்கு என்னதான் தெரியும்? அந்த ஆள் கூட நல்ல கதை உடனே மட்டும் தெரியும். யாரு? நான் தான் விக்கி. உள்ள வரலாமா? வாங்க. டோர் ஓப்பன்ல தான் இருக்கு. உட்காருங்க. நல்ல தூக்கம் போல. ஆமா, ஃபேமிலி கூட இருந்தாலும் எதை பத்தின கவலையும் இல்ல. நல்லா ரிலாக்ஸா தூங்கலாம். நீங்க ஹாஸ்பிட்டல் கிளம்பலையா? இதோ இப்ப கிளம்ப வேண்டியதுதான். உங்களை பத்தி தான் யோசிச்சுட்டே இருக்கேன். எங்களை பத்தியா? ஆமா. அவ என்னடான்னா உங்க வீட்டுக்கு வரவே மாட்டேங்கிறான். இசை என்னன்னா நீங்க இல்லாம இருந்துட மாட்டேங்கா. 2 பேருக்கு நடுவுல இருந்துட்டு என்ன பண்ண போறீங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இசை சின்ன பிள்ளை தான். ஆனா சீக்கிரமா நம்ம சொல்றத புரிஞ்சுப்பா. சொல்லி புரிய வச்சுட்டேன். அவ மனசு மாறுறது வரைக்கும் அடம் பிடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? சில விஷயம் கேட்கறதுனால கேட்கறவங்களுக்கும் சொல்றவங்களுக்கும் மன கஷ்டமா இருக்கும். ஏதோ சொல்லுவாங்க இல்ல, டைம் சரியில்லைன்னு. அந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனையில தனித்தனியா பிரிஞ்சிட்டோம். அதான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா நான்? அதான் சொல்றேன்ல, சில விஷயங்கள் சொல்றதுனால கேட்கறவங்களுக்கும் சொல்றவங்களுக்கும் மன கஷ்டமா இருக்கும். இப்போ எங்களுக்குள்ள பிரச்சனை எல்லாம் சரியாயிட்டு. தமிழுக்கு நான் வேண்டான்னா இல்லை. அதே டைம்ல அவளால ஓனா முடிவெடுக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு தான் அவ விருப்பப்படல. வீட்டை விட்டு நான் வெளியே வரேங்கிறேன், அதுவும் வேண்டாங்கிறான். எனக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்ச இவ்வளோ நாளையிலேயே அவகிட்ட இவ்வளோ சேஞ்சஸ் இருக்குன்னா சீக்கிரமா மொத்தமா மனசு மாறிடுவா. அது வரைக்கும் அவளை ஃபோர்ஸ் பண்ண விரும்பல. என் கூடயே வளர்ந்த பொண்ணு, அம்மா தூக்கி வளர்த்த பொண்ணு, 4 வருஷத்துக்கு மேலேயே கஷ்டப்பட்டிருக்கா. கஷ்டப்பட்டதுக்கு காரணம் என்னன்னு கூட எங்களுக்கு தெரியல. அதான் அதை விடுங்க. உங்களை நான் பார்க்க வந்ததே வேற விஷயத்துக்கு. அதான் நாங்க இப்போ ஒன்னா தானே இருக்கோம். என்ன கொஞ்சம் தனித்தனியா இருக்கோம். நீங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமே. அஞ்சுவையா? அவங்கள சொன்னதுமே இவ்வளோ ஸ்மைல். பாவம், எனக்காக தான் வெயிட் பண்றா. தமிழ் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நான் தான் சொல்லியிருந்தேன். ஆனா இந்த ஸ்பேஸ் எங்களுக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் மாதிரி. புரியுது. ஆனா எங்களுக்காக நீங்க உங்க கல்யாணத்தை தள்ளி போடுறது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அதான் எங்களை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாம சீக்கிரமா கல்யாணம் பண்ணுங்க. நான் வேணா சஞ்சய் கிட்ட இதை பத்தி பேசட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அவ மனசு மாதிரி உங்க கூட வரட்டும். தமிழுக்கே தெரியும் அவளை காரணமா வச்சுதான் நாங்க இன்னும் கல்யாணம் பண்ணல அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் யோசிச்சுதான் அவ உங்க மேல கொஞ்சம் கூட கேர் எடுத்துக்கிறான்னு நினைக்கிறேன். இந்த டைம்ல நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அவன் தான் கல்யாணம் பண்ணிட்டானே அப்படின்னு பழைய மாதிரி மாறினால மாறிடுவான். நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதுங்க, உங்களாலதான் அப்படின்னு. எங்களுக்கு இதுவும் பிடிச்சிருக்கு. அப்பப்போ மீட்டிங், எப்போவாது வெளியே போறது, காலேஜை கட்டடிச்சிட்டு என்னைய பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் வர்றது, இதுவும் நல்லா தான் இருக்கு. இல்ல இருந்தாலும் அட விடுங்க பாஸ், பாத்துக்கலாம். ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுலாம். 2 பேரும் உங்களை விட்டுட்டு போனாலும் போயிருவாங்க. அதுவும் சரிதான். ஆனா எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணுமோ அவ்வளவு சீக்கிரமா பண்ணிருங்க. இனியும் எங்களை காரணமா வச்சு தள்ளி போடாதுங்க. ஓகே, சரி அப்ப வரேன். அவங்க தனித்தனியா இருந்தாங்க. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணு சேர போறாங்க. இந்த நேரத்துல பிரிஞ்சதுக்கான காரணம் தெரியும் போது நான் எதுக்கு ஃபீல் பண்ண போறேன்? ஏதாவது நம்ம சம்பந்தப்பட்டதா இருக்குமோ அண்ணா? இப்ப எவ்வளவு நல்லா பேசுறா பாத்தீங்களா? ஆமா, ஸ்னோக்கு ஃபீவர்னு சொன்ன உடனே நாங்க அடிச்சு பறந்து வந்திருக்கோம். இங்க வந்து பார்த்தா அவ குவா குவான்னு நடந்துட்டு தெரியா. சரணி நைட்டு ஃபுல்லா அவளுக்கு பயங்கர ஃபீவர். எப்படி ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா அட்மிட் பண்ண சொல்லுவாங்கன்னு தான் நினைச்சேன். அதுக்குள்ள சரியாயிட்டு. அக்ஷயா, என்ன ஜோஷ்னா? சாராணி வந்திருக்காங்க. நீ அவங்க கிட்ட பேசாம போனை பார்த்துட்டு இருக்க. இப்பவும் நான் தான் சாரா கிட்ட வந்ததை பேசிட்டேனே. 4 பேர் சேர்ந்து இருக்கும்போது ஒன்னா சிரிச்சு பேசி இருக்க முடியல. எப்ப பார்த்தாலும் அந்த போனையே நோண்டிக்கிட்டு இரு. உன்கிட்ட போய் பேசுறேன் பாரு. ரொம்ப நாள் தாண்டி வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? அம்மாக்கு ஒரே குஷி தான். என் பிள்ளையும் என் மருமகளும் வந்திருக்கான். அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன் அப்படின்னு. பிரியா சஞ்சய் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கே இந்த வீட்டுல இருக்க பிடிக்கல. ஏன் நீங்க உங்க அம்மா வீட்டுல பாதி நாள் செட்டில் ஆயிட்டீங்க. இப்ப பாருங்க, தனியாவும் போயிட்டீங்க. வீட்டுல போர் அடிக்குதுலாம். இதே தான் அம்மாவும் சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு கல்யாணம் ஆச்சு, அது பிறகு பிரியாக்கு, அவங்களும் தனியா போயிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு டைம் பாஸ் பாட்டி மட்டும்தான். இனிமேதான் உங்க அண்ணனுக்கு கல்யாணம் வருது. மறுபடியும் எல்லாரும் ஒண்ணு சேர போறீங்களா? ஆமா. ஏன் சாரா? சொல்லுங்க சித்தி. அந்த பிரியா பொண்ணு மாசமா இருக்கா தானே? ஆமா, பிரியா அவங்க அம்மா அப்பா இருந்த வீட்டுல இருக்கா. இப்ப அங்க யார பாத்துக்கிட்டு இருக்கா? அங்கேயே சஞ்சய் ஒருத்தவங்களை வேலைக்கு வச்சிருக்காங்க. அவர் கூடவே தானே இருப்பாரு. எப்போது வெளியே போகும்போது மட்டும் அந்த அம்மா பாத்துப்பாங்க. ஆமா, நீ எப்ப நல்ல விஷயம் சொல்ல போற? சித்தி, அத்தை இல்ல, நான் பொதுவா கேட்கேன். உங்களுக்கு பிறகுதான் கல்யாணம் ஆச்சு அவளுக்கு.
அவளே மாசமா இருக்கா, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அத்தை, என்ன நீங்க அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? கடவுள் மனசு வைக்க வேண்டியது அவங்கள்ட்ட கேட்டா? இல்ல ஜோஸ்னா, இவ வேற ஏதாவது முடிவெடுத்துட்டு இருக்காங்களோ என்னமோ. இவளுக்கு எத்தனைக்கு பிறகு கல்யாணம் ஆனவியெல்லாம் நல்ல விஷயத்த சொல்லிட்டு இருக்காவ. சந்தோஷமா நம்ம கூட பேசி சிரிக்கலான்னு வந்தாவ. இத பத்தி தான் கேட்கணுமா? நான் இல்லாதது பொல்லாததே கேட்டேன். கத்தாம பேசுங்கம்மா. இது ஒண்ணு பைத்தியம். சென்னான நல்ல விஷயத்த சொல்லாண்டாமா பெரிய காத்துக்கு. இங்கதான் இப்படி. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணாம்ல. என்ன குறையோ யாரு கண்டா? அம்மா அத்தான் வீட்டுலதான் இருக்காங்க. என்ன அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல ஜோஸ்னா, உள்ளதான் சொல்லேன். இப்படி நாளானதுக்கு அப்புறம் வயிற்றுல ஒரு பிள்ளை பூச்சி கிடைக்கலனா இப்படிதான் சொல்லுவாவ. ஏன் சாரா, ஏதாவது டாக்டர் போய் பார்க்கலாம் இல்ல? பார்க்கணும் சித்தி. அண்ணி, நான் மேல ரூமுக்கு போறேன். இப்ப இவ கண்ணுல இருந்து தண்ணி வர அளவுக்கு நான் என்னத்தை கேட்டுட்டேன்? அத்தை, ஏன் இதே ரோஹித் கிட்ட கேட்க வேண்டியதானே? அவன்கிட்ட கேட்காம எதுக்கு அவங்க கிட்ட கேட்கணும்? அவள்கிட்ட தானே கேட்க முடியும். ஒரு ஆம்பளை பேல்ட்ட போய் கேட்க முடியுமா? எதுக்கு எடுத்தாலும் பொண்ணுங்க தான் தப்பு. இது அவங்க வீடு அத்தை. இந்த வீட்டுல இருக்க வேண்டிய முழு உரிமையும் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா மாறி மாறி பார்த்து மனக்கசப்பு வரக்கூடாதுன்னு அந்த ஓட்டு வீட்டுல போய் தனியா இருக்காவ. இந்த வீட விடுங்க, அதே வீடு எவ்வளவு பெரிய வீடு. எல்லாத்தையும் விட்டுட்டு அடுத்தவங்க சந்தோஷம் தான் முக்கியம் சொல்லிட்டு தனியா போய் இருக்காவ. அவங்க என்ன ஆசைப்பட்டு அங்க போய் இருக்காவ? பிறந்ததுல இருந்தே அண்ணா, அத்தை, பொண்ணு, பாட்டி எல்லாரும் கூட சந்தோஷமா இருந்தவங்க. இங்கேயும் நம்ம ஜாயின்ட் ஃபேமிலின்னு தெரிஞ்சதும் அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. வழி இல்லாம தனியா கூட்டு போயிருக்காங்க. எப்படியோ ஸ்னோக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுனால பாக்கிறதுக்கு கூட்டு வந்திருக்காங்க. அப்பப்ப இப்படி வாரதே எதையாவது பேசி நிறுத்தி விட்டுருங்க. இவன கிறுக்கா பிடிச்சிருக்கா. உன் கையில தானே ஒரு குழந்தை இருக்கு. இத பத்தி கேட்டா என்ன தப்பாயிருவோமா? கேட்கறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அந்த முறை தெரியாட்ட கேட்க கூடாது. எம்மாவும் அன்னிக்காரியும் நான் எதுவும் சொல்லலமா. எப்பவும் அவன் தான் வருவான். தெரியாம கேட்டுட்டேன். இனிமே மேல போய் அவன்கிட்ட என்னத்தையெல்லாம் இலக்கி விட்டு கொடுத்து அவன் வந்து ஆடியான்னு தெரியல. ஆமா, அவங்களுக்கு வேற வேலை இல்ல பாருங்க. உங்களுக்கே கொஞ்சமா மனசாட்சி இல்லாத இருக்கும்போது. சாரா, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. ஒன்னும் இல்லாததுக்கா இப்படி அழுதுட்டு இருக்க? ஒருவேளை எனக்கு ஏதாவது குறை இருக்குமோ? என்ன குறை? தொடக்கமா முடிவா இல்லாம வந்து அழுதுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. கீழே அத்தை ஏதாவது பேசுனாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் எதுக்கு அழுதுட்டு இருக்க? அக்ஷய் ஏதாவது சொன்னாளா? யாரும் எதுவும் சொல்லல. திடீர்னு பாட்டி ஞாபகம் வந்துச்சு. பாட்டி ஞாபகம் வந்துச்சா? 2 நாளைக்கு ஒருக்க அங்க போயிட்டு தானே இருக்க. அதுக்கெல்லாம் அழக்கூடியவளா என்ன? கீழே அந்த கிறுக்கு ஏதாவது சொல்லுச்சா? யாரும் எதுவுமே சொல்லல. சித்தி சொன்னதுல தப்பு எதுவும் இல்லையே. சாரா, இதுக்குதான் இந்த வீட்டுக்கு ஒன்ன கூட்டு வர மாட்டேன். என்னைக்கெல்லாம் இந்த வீட்டுக்கு வரமோ அன்னைக்கெல்லாம் சண்டையும் சச்சரம் வந்தான். எவ்வளவு நாளைக்கு பிறகு வந்திருக்கோம், நான் அழுதுட்டு வந்திருக்கேன். அந்த கிழவி ஏதாவது சொல்லுச்சான்னு சொல்லு. யாரும் எதுவும் சொல்லல. எனக்கு தான் கொஞ்சம் தலைவலியா இருக்கு, கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன். சித்தி சொன்ன மாதிரி நமக்கு தான் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ? எனக்கு அப்புறம் கல்யாணம் எத்தனை பேருக்கு வழக்காப்பே நடத்திட்டாங்க. எங்களுக்கு கேட்கட்டாலும் ரோஹித் தானே தப்பு தப்பா பேசுவாங்க. என்னால அவரை இப்படி ஒரு பழி சுமக்கணுமா? சாரா, நாளைக்கு ஏதாவது நல்ல டாக்டரா போய் பார்க்கணும். நாம போறது அசோக் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருந்துட்டுனா, ஆதி அண்ணா ஒய்ஃபுக்கு நடந்த மாதிரி நமக்கு நடந்துட்டுனா, பேசாம சஞ்சய் இல்லாத டைம்ல சஞ்சய் ஹாஸ்பிட்டலுக்கே போகலாம். சரி கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போலாம். 2 நாள் ஒன்னு எங்க விடலான்னு பார்த்தேன். வந்ததுல இருந்தே அழுகதான். இப்ப கிளம்ப போறியே இல்லையா? நாளைக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தி பேபிக்கு பர்த்டே. நான் அங்கே போகணும். சரி, போயிட்டு வரலாம். இல்லை இல்லை, நான் தனியாக தான் போகணும். தனியா போக போறியா? என்ன ஃபங்க்ஷன்னாலும் என்னையும் கூட்டு போனேன்னு தானே ஆசைப்படுவ? இல்லை, என் காலேஜில் படித்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வராங்களா? அது எப்படி? காலேஜ் அமெரிக்கால படிச்ச, இங்க 1-2 பேர் தானே இருக்காங்க. எல்லாரும் எப்படி வருவாங்க? இல்லை, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. இவ கூட நான் ஸ்கூல்லே ஒன்றா தான் படித்தேன். என்ன சாரா உளர்ற? உன் ஸ்டடீஸ் ஃபுல்லாவே அங்கதானே. ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு நான் தனியாக போகக்கூடாதா என்ன? அப்போ நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்களா? என்னாச்சு உனக்கு? சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க. நான் போகணும். சரி, போயிட்டு வா. அதுக்கு எதுக்கு இவ்ளோ பேசணும்? நம்ம வீட்டுக்கே கிளம்புவோம். நாம வந்திருக்கேன்னு தெரிஞ்சதான் அம்மா சமைக்க ஆரம்பிச்சாச்சு. இனிமே இப்ப கிளம்புறோம்னு சொன்னா அவிய வருத்தப்படுவாவ. சாப்பிட்டுக்கிட்டே போலாம். ஏன் ரோஹித், என்ன வெறுத்துருவீங்களா? ஒன்னு எதுக்கு நான் வறுக்க போறேன்? ஏதாவது பிரச்சனை இருந்து என்னால ஏதாவது உங்களுக்கு தர முடியாம இருந்தா? தலையும் இல்லாம வாலம் இல்லாம பேசாம என்ன ஏதுன்னு முழுசா சொல்லு. ஒன்னும் இல்ல, சும்மா தான் கேட்டேன். சும்மாதான் கேட்டேன், செமட்டுக்கு தான் கேட்டேன்னு. எதையாவது நீயே நினைச்சு உளறிட்டு இருக்காத. இதை எப்படி நம்ம கவனிக்காம விட்டோம்? நமக்கு பிரச்சனை இருக்குன்னு சித்தி சொல்றது வரைக்கும் ஏன் நம்ம மண்டையில ஏறவே இல்லை? நீங்க எடுத்து வைங்க, நான் 12B கிளாஸ் முடிச்சுட்டு வந்து வாங்குறேன்.
ஆமா அதெல்லாம் இருக்கட்டு. காலையில 3 பேரும் ஒண்ணா கார்ல வந்து இறங்குன மாதிரி இருந்து. சார் காலையில ஆசிரமத்துக்கு வந்து உங்களை கூட்டு வந்தாரா என்ன? அதெல்லாம் இல்ல, நாங்க ஒண்ணா வரல. நான் பார்த்தனே நீங்க 3 பேரும் கார்ல ஒண்ணா வந்து இறங்குனத. இல்லையே, நீங்க வேற யாரையாவது பார்த்திருப்பீங்க. இல்லையே. இல்ல மேம், நான் நல்லா பார்த்தேன். நீங்க தான் 3 பேரும் கார்ல இருந்து இறங்குனத நான் என் கண்ணால பார்த்தேன். சும்மா விளையாடாதுங்க மேம். வேற எப்பவாவது வேற யாரையாவது பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு கண்ணுல ஏதாவது கோளாறா இருக்கா? நமக்கு கண்ணுல என்ன பிரச்சனை? அப்போ நீங்க இல்லையா? காலையில நானும் இசையும் ஆட்டோல வந்தோம். அவர் கார்ல வந்திருப்பாரு. தமிழ் நைட்டு ஃபுல்லா ஒண்ணா இருந்ததை சொன்னேன். இன்னைக்கு ஃபுல்லா இவங்களுக்கு கண்டது நம்ம தான். ஆனா உங்களே மாதிரி இருந்தா நானும் நீங்க தான் நினைச்சிட்டேன். ஒருவேளை சார் உங்களுக்கு தெரியாம வேற யாரையாவது வச்சிருப்பாரோ? சீச்சி, அப்படியெல்லாம் அவர் கிடையாது. ஆனா அவர் கூட தானே நான் பார்த்தேன். பாத்தீங்களா, என்னையும் இசையும் சொன்னீங்க. இப்ப நாங்க எல்லாம் ஆட்டோல வந்தேன்னு சொன்னதும் அப்ப வேற யாராவதா இருக்குமோன்னு யோசிக்கிறீங்க. இதே மாதிரி அது உங்க சார் கிடையாது. வேற யாரோ வேற யார் ஃபேமிலி கூடயோ கார்ல வந்தது. தமிழ் கொஞ்சம் வெளியே வரியா? எங்க? அத்தை உன்னைய பார்க்கறதுக்கு வந்திருக்கா. யார் அத்தை? ஜெய அத்தை. வந்த உடனே இசைய கிளாஸ்ல இருந்து கூட்டு வந்துட்டேன். இங்கே வந்திருக்காங்க. ஆமாவா, ஆசிரமத்துக்கு வந்திருப்பாங்க போல. நாம இன்னைக்கு ஒன்னாதானே. ஒன்னாவே பார்க்கலாம் வாங்க. என்ன? இல்ல, ஒன்னா போய் பார்க்கலாம்னு சொன்னேன். வாங்க போலாம். என்னாச்சு இவங்களுக்கு இன்னைக்கு? எதுக்கு இப்ப அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சிருக்க? நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் அப்பாவிதான். ஆமாமா, அப்பாவிதான். யாரு எந்த விதத்துல பியாசியாவன் கூட தெரியாத அப்பாவியா இருக்க பத்தியா? நான் உங்ககிட்ட மட்டும்தான் அப்பாவின்னு சொன்னேன். ஆமா, வேற எல்லார்கிட்டயும் ஷார்ப்பா இருக்க பத்தியா? நேரம் போகாமல ஆப்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். எடுத்து சாப்பிடு, எனக்கு நேரம் ஆகலையா? நீங்க இப்படி கத்துறீங்க பாத்தீங்களா? குழந்தைக்கும் இந்த வைப்ரேஷன் போகும் தெரியும்ல. ஆமா, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் சொன்னதுல முடிவா இருக்கேன். இங்க பாரு, பிடிவாதம் பிடிச்சிட்டே இருக்காத. 2 வாரம் தாண்டி காலேஜ் போறதுல என்ன இருக்கு? சித்தி இருக்காங்க, இங்க சமையல் செய்ய வர அம்மா இருக்காங்க. இந்த நேரத்துல காலேஜ் வீடுன்னு சொல்லிட்டு அலையுது நல்லாவா இருக்கு? அதான், அந்த அம்மா வர்றதுக்கு முன்ன வரைக்கும் என் கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுவேன். நான் வீட்டுல 10 நிமிஷம் இல்லையா 20 தடவை போன் பண்ணுவா, எப்ப வருவீங்க எப்ப வருவீங்கன்னு. இப்ப நான் இல்லாட்டாலும் ஒன்னும் இல்ல உனக்கு, அந்த அம்மா போதும், அப்படித்தானே? நான் இத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கேன் காலேஜுக்கு வர்றதுதான் உனக்கு சேஃப்னு. உனக்கு எப்போ என்ன பண்ணனேன்னு எனக்கு தெரியாதா? அந்த அம்மா 2 வாரம் தாண்டி போன்னு சொன்ன உடனே நீயே மண்டையாட்டிக்கிட்டு என்கிட்ட வந்து சொல்ல. முன்னெல்லாம் நான் என்ன ஆசைப்பட்டாலும் அதை உடனே செய்வீங்க. இப்போ கன்சீவ் ஆனதுக்கு பிறகு கூட நீங்க மாறிட்டீங்க. முன்னெல்லாம் நான் எது சொன்னாலும் அதை உடனே செய்வேன். இப்ப நீ புருஷனா நான் புருஷனான்னு டவுட்டா இருக்கு. உனக்கு வேற யாரெல்லாமோ எல்லாமே ஆயிட்டாங்க எல்லாம். நான் சொல்றதை எதுக்கு கேட்கணும்? இனிமே உனக்கு நான் எல்லாம் கண்ணுக்கு தெரியவேனா? அதான் உனக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாம் உன்கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க எல்லாம். இனி எதுக்கு நான் எல்லாம்? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பிரெக்னன்சி டைம்ல சும்மா அலைய வேண்டாம், நான் பாத்துக்கலாம்னு அவங்க உரிமையா சொல்லியிருக்காங்க. 2 வாரம் கூட தானே லீவ் எடுக்க சொல்லியிருக்காங்க. நீ 2 வாரமோ 2 மாசமோ வேணாலும் லீவை போட்டுட்டீரு. உனக்கு வேண்டப்பட்டதெல்லாம் எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். ஆனா அது வரைக்கும் என்கிட்ட நீ எதுவுமே பேசக்கூடாது. சம்மதம்னா நீ வீட்டுல இருக்கலாம். எதுக்கு யார்கிட்டயே பேசின மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நான் ஒண்ணு சொன்னா அதை கேளு. இவன் யார் அரக்கு இவன் சொல்லதெல்லாம் இருக்க கேட்கணுமான்னு நினைக்காத. என்னை விட அவங்க எல்லாம் உன் நல்லதுக்கு நினைக்க போறாங்களா என்ன? நீங்க முன்னெல்லாம் மனுஷங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்க. உனக்கு அறிவு இருக்கா? இந்த சொத்துக்காக உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்க அந்த அம்மா. நீ ஆசைப்பட்டது உன் அம்மா அப்பா இருந்த இந்த வீட மட்டும்தான். அதையாவது உனக்கு தரலாம் இல்ல? அதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் உனக்கு வாங்கி தரதுக்கு. யார் நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு யோசிக்க கூட தெரியாதா உனக்கு? அப்போ இருந்த சிச்சுவேஷன் அவங்களால என்ன பாத்துக்க முடியல. அப்போ அவங்க வீட்லயே ரொம்ப கஷ்டம் தானே. மண்ணாங்கட்டி கஷ்டம். வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சிட்டே இருக்காத. இப்ப ஒன்னே ஆன் பண்ணிட்டே இருக்கேன். ஏதாவது ஆச்சுன்னு வைப்பிரியா, சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டேன். இப்ப என்ன 2 வாரம் காலேஜ் போகாம அவங்கள்ட்ட இருந்து கொண்டாடணும் தானே உனக்கு? தாராளமா இருந்துக்கா. நானும் நைட்டு 10 மணி 12 மணிக்கு என் பாட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு என் பாட்டுக்கு போலாம். காலையில நாளையில இருந்து வரலாம். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். 2 வாரம் லீவு போட சொன்னாலாம்ல. லீவு நல்லா தூக்கி போட்டு உடைங்க. உடைச்சதெல்லாம் நீங்களே க்ளீன் பண்ணிட்டு போயிருங்க. எப்படி என் மேல பாசமா இருந்தாங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எப்போ எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்காவ. அப்பனா அங்க என்ன திட்டினா கேட்கறதுக்கு அத்தா அம்மா பாட்டி மாமா எல்லாரும் உண்டு. அதனாலதான் இவரோட ஒரிஜினல் முகத்தை மறைச்சு வச்சிருக்காரு. நாம தனியா இருக்கும்போது தானே தெரியுது. என்ன சொன்னா? இங்க பாரு, நீ என்ன வில்லே நினைச்சாலும் ஒண்ணும் இல்ல. நான் சொல்லதை மட்டும் நீ கேட்கலன்னு வச்சுக்கா, ஒன்னும் பண்ண மாட்டேன். வேற எங்கேயாவது கூட்டு போற மாதிரி கார்ல ஏத்துவேன். இங்க வரும்போது அண்ணாண்டி அவங்க பக்கமே போக கூடாதுன்னு ஒன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏன் அம்மா அப்பா ராஜேந்திர அங்கிள் உன் பாட்டி நான் எல்லாரும் சொல்றத நீ கேட்கல. அவங்க உருவத்துல என்னமோ உங்க அம்மாவை பாக்குற மாதிரி உனக்கு ஃபீல். நீ நினைக்கிறத தப்புன்னு சொல்லல, ஆனா நீ நினைக்கிற ஆள் அதுக்கு ஏத்தாப்புல இருக்கணும்.
ஏன் இப்படி எல்லாம் நீங்க பேசுறீங்க? அவங்க என் மேல பாசமா தானே இருக்காவ. ஆமா, நான் வீட்ல இருந்து வெளியே இறங்கிய நேரத்துல வரணும். நான் வீட்டுக்கு வந்த உடனே கிளம்பி ஓடிடணும். நான் இருக்கும்போது உன்கிட்ட இருந்து பேச வேண்டியதானே? நம்ம புதுசா கல்யாணம் ஆனவங்கன்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருக்கலாம்ல அவங்க. அப்படி நினைக்காத பிரியா. நான் இருக்கும்போது பேசினா அந்த அம்மா எந்த ஆங்கிள் யோசிக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிடும்ல. நான் தான் காலேஜுக்கு வரேன்னு சொல்லிட்டேன்ல. இப்படியே என்ன அழ வச்சீங்கன்னா ஏதாவது ஆனா நீங்க தான் பொறுப்பு. நான் அத்தா மாட்டேன் மாமாட்டேன்னு சொல்லிடுவேன். அது பிறகு உங்க இஷ்டம். உனக்கு 10 நிமிஷம் டைம். இந்த 10 நிமிஷத்துல கட் பண்ணி வச்சிருக்க ஆப்பிள் எல்லாம் சாப்பிட்டுருக்கணும். சாப்பிட்டேன். கத்தாத. இப்படியே திமிரு பிடிச்சிட்டே இருந்தேன்னு வச்சுக்கா, என்னோட இன்னொரு முகத்தையும் நீ பாப்ப. எனக்கு ஹாஸ்பிட்டல் டைம் ஆகுது, நான் வரேன். வீட்டுல ஒரு நல்ல மனுஷிய கொண்டு உட்கார வச்சிருக்கேன். விருப்பம் இருந்தனா அவங்க கூட இருந்து பேசு. அவ கூட தான் சேர போறியன்னா அவ கூடாலே இருந்து கதை விட்டுட்டு இரு. உடச்சதெல்லாம் பேஸ்ல தூக்கி போட்டு போங்க. நடிச்சு இங்க கூட்டு வந்தது நம்மள இங்க கொடுமைப்படுத்துறதுக்கு தான். இசை இதுவும் ஜெயா பாட்டி. நான் ஓ அனுச்சித்தி. அப்படியே விக்கி உரிச்சு வச்சிருக்கு. நீங்க எல்லாம் எங்க சொந்தக்காரங்களா? ஆமா செல்லம், நாம பாட்டி. இதெல்லாம் வச்சிட்டீங்க. எனக்கு நிறைய பாட்டி இருக்கு. நானும் பாட்டி தான் உனக்கு. நீங்க எங்க ஸ்கூல்ல படிக்கிறீங்க? நான் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சேன். அது பிறகு இந்த ஸ்கூலுக்கு எங்க வீட்டுக்கு ரொம்ப தூரமா வந்துட்டு போகுது கஷ்டமா இருக்குன்னு எங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஸ்கூல்ல என்ன சேர்த்துட்டாவ. எங்க அப்பாக்கு ஸ்கூல் தான் இது தெரியுமா? ஆமா, எங்க அத்தனுக்கு ஸ்கூல் தானே. இவ அவளை விட குழந்தையா மாறிட்டா. நீங்கலாம் ஏன் நாங்க அந்த வீட்ல இருக்கும்போது வரல? ஏன்னா நீங்க எங்க இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. பாட்டி, எங்க அப்பா யார் உங்களுக்கு? உன் அப்பா என் அண்ணனுக்கு பையன். இசை, எங்க அம்மா தூக்கி வளர்த்த பையன் உங்க அப்பா தெரியுமா? என்னை விட உன் அப்பாவை தான் எங்க அம்மாக்கு நல்லா பிடிக்கும். எங்க அப்பா எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும். ஜெயமா, இவங்க உங்களுக்கு அம்மாவா? ஆனா இது அனுச்சித்திக்கு அம்மா இல்ல. எப்படி இருக்கீங்க ஜெயம்மா? அம்மாடி நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஜெயம்மா. அனு எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. எவ்வளவு வருஷம் ஆகுது உங்களை பார்த்து. நீங்க வரவே மாட்டீங்கன்னு நினைச்சோம். ஆனா உங்க கூடவே எங்க இசையும் கூட்டு வந்திருக்கீங்களே. இத்தனை வருஷமா எங்களையெல்லாம் பார்க்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா? அப்படியெல்லாம் இல்ல ஜெயம்மா. சங்கீதா, படிப்பெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதுக்கா. இசை உங்களோட பாப்பான்னு முதல்ல நான் தான் கண்டுபிடிச்சேன் தெரியுமா? எப்பா, நானே எல்லார்கிட்டையும் சொல்லணும்னா அத்தா வந்து உடைச்சிட்டாவ. எதுக்கு வெயிலே நின்னுட்டு உள்ள வாங்க. இல்லம்மா, உடனே காலேஜுக்கு போகணும். அனுக்கு வேற ஒரு 1 hour பெர்மிஷன் போட்டு தான் கூட்டு வந்திருக்கேன். நான் ஒத்தையில வந்தேன்னா ஆடுன்னு ஆடிடுவா. அத்தனுக்கு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே என்னை கூட்டு போங்கன்னு ஒத்த கால நின்றுருக்கான். அவன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கா மக்களை. எப்ப பார்த்தாலும் ஸ்கூலு, படிப்பு, கோச்சிங் இதான் போயிட்டு இருக்கு. தமிழ் மேம் ஏதோ ஒரு ஃபேமிலி கூட பேசிட்டு நிக்காங்க. இப்படி யார் கூடயும் உரிமையா நின்று பேச மாட்டாங்களே. ஒருவேளை இதுதான் அவங்க ஃபேமிலியா இருக்குமோ? விக்னேஷ் சார் எதுக்காக அவங்க கூட போய் பேசிட்டு நிக்காரு? அந்த வழியா போயிருப்பாரு. இதுதான் எங்க கரஸ்பாண்டன்ட் இன்ட்ரோ கொடுக்குறாங்களா இருக்கும். ஆனா தமிழ் மேம் அனாத ஆசிரமத்துல எல்லாம் இருக்காங்க. அம்மா அப்பா இல்லாத பொண்ணு, ஹஸ்பண்ட் கைவிட்ட பொண்ணு, சொந்த பந்தம் 4 பேர் இருக்க மாட்டாங்களா என்ன? அப்படி யாராவது தான் இருப்பாங்க இவங்க. இப்ப மட்டும் நீ தமிழ் மாமா அவங்க கிட்ட போய் பொண்ணு கேட்டா, ஏற்கனவே புருஷன் கை விட்டுட்டு அனாதையா நிக்காவ. இதுல நம்மள மாதிரி ஒரு அறிவாளி போய் கேட்டா கண்டிப்பா நோ சொல்ல மாட்டாங்க. அவங்க ஃபேமிலியே அவங்க மனசை மாத்தி நமக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிடாத. சார் கூட பேசி உங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்க போகுதுன்னு மேம்கிட்ட பேசுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆமா, நாம எல்லாம் இனிமே ஒண்ணாதான் இருப்போம். ஹாய். ஹாய். பாக்குறதுக்கு பெரியவங்களா இருக்கீங்க. நீங்க தமிழ் மேமோட ரிலேட்டிவா என்ன? விக்கி, இரு பாத்துக்கலாம். ஏதாவது ஜெயம்மா கிட்ட சொல்லி ஜெயம்மா என்ன தப்பா நினைச்சிட போறாங்க. ஆமா, நான் தமிழோட ரிலேட்டிவ் தான். நீங்க? ஆக்சுவலா நான் இந்த ஸ்கூல்ல பிடி சாரா இருக்கேன். சரி, இருந்துட்டு போங்க. உங்ககிட்ட என்னோட கதையை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்கிட்டயா? ஆமா, தமிழ் மேம் உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? அப்போ நான் உங்களை அத்தைன்னு கூப்பிட்டுக்கிறேன். ஐயே, மொவன அளவுக்கு அதிகமா பேசு, உன்னை கொளுத்த போறேன் பாரு. நான் ஆக்சுவலா நான் ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணேன். அந்த பொண்ணு உங்களை கழட்டி விட்டுட்டு போயிட்டாளா என்ன? ஆமாப்பா, உனக்கு எப்படி தெரியும்? சின்சியர் சிகாமணின்னு தொடங்கினாலே அதுதானே நடக்கும். இப்ப வேற பையனை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டா. ஓ, அதனால 40 வயசு வரைக்கும் நீங்க கல்யாணம் ஆகாம இருக்கீங்களா? ஆனா 38 வயசு மாதிரி எல்லாம் தெரியுது. இல்ல, at 35, just 35. அவ்வளவுதானா? என்ன சார், 35 வயசுல லவ் பண்ணா விட்டுட்டு போதான் செய்வாங்க. இல்லம்மா, நான் காலேஜ் படிக்கும் போதே லவ். அதுக்கப்புறம் எந்த பொண்ணையும் கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். வீட்டுல கல்யாணம் பண்ணுன்னு தொல்லை பண்ணிட்டே இருக்காங்களாம். வீட்டுல உள்ளவங்க அப்படிதானேப்பா, பிள்ளைங்களோட நல்லதை தான் யோசிப்பாங்க. ஒரு பொண்ணு போயிட்டுன்னு சொல்லிட்டு உனக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு நினைப்பாவ. ஆமா, ரொம்ப நச்சரிச்சுட்டே இருந்தாங்களாம். அதான் ஏதாவது பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு யாராவது கைவிட்டுருப்பாங்க எல்லாம். அப்படிப்பட்ட பொண்ணு ஏதாவது இருந்தனா பார்த்து வைங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நல்ல விஷயம் தான் தம்பி. இப்போ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு மேல எனக்கு ஒரு அஃபேர் இருக்கு. அதான் சம்பந்தப்பட்ட உங்ககிட்ட வந்து பேசலான்னு. விக்கி, உங்க வீட்டு பொண்ணு தமிழ. சார் ஒரு நிமிஷம். என்ன சார்? கொஞ்சம் அப்படி வாங்கலாம், நம்ம பேசி தீர்த்துப்போம்.
இல்ல சார், என் வாழ்க்கையோட முக்கியமான விஷயம். நான் பேசிக்கிட்டு வரேனே. அதை பத்தி தான் நம்ம பேசி தீர்த்துப்போம் வாங்க. 2 நிமிஷம் மேம், இப்ப வந்துடுறோம். யார் இந்த பையன் வந்தான்? இவன் என்ன அவனை இழுத்துக்கிட்டு போறான்? அப்பா விக்கி பார்த்து பாரு நீ. தமிழ் யாருமா அந்த பையன்? உனக்கு ஏதாவது தெரியுமா என்ன? எனக்கெல்லாம் தெரியாது ஜெயம்மா. அவரு லவ் ஃபெயிலியர் சோகத்துல யார்கிட்டயாவது ஏதாவது சொல்லுவாரா இருக்கும். நல்ல படிச்சு டீசென்டான பையன மாதிரி இருக்கான். மம்மி காதல் வந்துட்டாலே அப்படிதான். அதுவும் ஃபெயிலியர் ஆயிட்டு அப்செட் ஆகி பைத்தியம் ஆயிருவாவ. சொல்லுங்க சார், என்ன பேசணும் உங்களுக்கு? உங்ககிட்ட என்ன பேசணும்? எனக்கு தமிழ் மேம் ஜெயாமான்னு ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்களா, அதான் அவங்க ரிலேட்டிவ். அவங்க கிட்ட தான் பேசணும், உங்ககிட்ட இல்ல. லைஃப் மேட்ரு சார், இப்படி கூட்டு வந்துட்டீங்களே. நம்ம பேசி தீர்த்துப்போம். மத அவங்க யாருன்னு தெரியுமா? தமிழ் மேமோட ரிலேட்டிவ். ஜெயாங்கிறது என்னோட அத்தை. தமிழ் கூட நின்னு பேசிட்டு இருக்கிறது என் அத்தையா, என் அத்தை பொண்ணுங்களாம். ஓ, உங்களுக்கு அவங்க ரிலேட்டிவா? சார், என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஒரு குழந்தையை கை விட்டுருக்கான் ஒருத்தன், அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் என் லைஃபை பத்தி பேசிட்டு இருக்கேன். இப்ப மட்டும் அவங்க ஃபேமிலியில நான் பேசிட்டேன்னு வைங்க, தைரியமா என் வீட்டுல உள்ளவங்கள்ட்டே நான் சொல்லிடுவேன். அது ஒண்ணும் இல்ல, நேத்து நைட்டு இருங்க ஒரு நிமிஷம். இந்த ஆளுக்கு என்ன பொறாம? இந்த பாருங்களேன், நேத்துக்கு நாங்க ஒன்னா தான் இருந்தோம். ப்ரூஃப் வேணா போட்டோ பாத்துக்கோங்க. பாத்துட்டீங்களா? என்ன சார், அவங்க உங்க கூட இருக்காங்க, அதுவும் நல்ல பொண்ணு வேற. தெரிஞ்சிட்டலாம். இனிமே அவங்க பின்னாடி சுத்துற வேலையை வைக்காதுங்க. நான் அது என் ஃபேமிலி. தேவையில்லாம என் ஃபேமிலி கிட்ட போய் உங்க பர்சனலை பத்தி பேசிட்டு இருக்காதுங்க. நீங்க இங்க எதுக்கு வந்திருக்கீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்க. நான் எங்க ஸ்கூல் தான் நடத்திட்டு இருக்கேனே தவிர வேற எதுவும் நடத்தல. புரியன்னு நினைக்கிறேன், புரிஞ்சு நடந்துக்கோங்க. நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன், அதுக்குள்ள இவர் கரெக்ட் பண்ணிட்டாரா? அண்ணன் பொண்ணு வீட்ல இருந்து போன் பண்ணிருக்காவ. என்ன சொன்னாங்க? நிச்சயதார்த்தத்துக்கு 1 வாரத்துக்குள்ள தானே இருக்கு, துணிமணி எல்லாம் எடுக்கணும்ல. ஆமா, நானும் அதை பத்தி தான் யோசிச்சிட்டே இருந்தேன். என்ன பொண்ணு வீட்ல இருந்து ஒரு அணக்கம் இல்லையே அப்படின்னு. அதான் அண்ணன், துணியெல்லாம் எடுக்கிறதுக்கு நாளைக்கு போக வேண்டியதா இருக்கு. சஜு, நீ ஒண்ணு பண்ணு, அந்த பொண்ணுக்கு போன் பண்ணி நாளைக்கு போத்தீஸ்க்கு 2 மணிக்கு போல வர சொல்லிடு. வர சொல்லிருந்தா என்கிட்ட எங்க நம்பர் இருக்கு? டேய், என்ன கேக்குதான்? நம்பர் வேற கேட்டா ஏதாவது நினைச்சிருவாவ. கேட்டுச்சு. அப்பனா நாளைக்கு துணி எடுக்க போறோமா? ஆமா அண்ணகிளி, படிச்ச பொண்ணு, இந்த காலத்துல உள்ள பொண்ணு, அவளுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கான்ல இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு. அதனால பொண்ணையும் கூட்டே போவோம். என் பியாரனுக்கு பொண்டாட்டி மட்டும் வரட்டு இந்த வீட்ல. அது போற இந்த செல்லமாளுக்கு ஆட்டத்தை எல்லாரும் பாப்பியா? இதுக்கு வேற வேலை இல்ல. சரி, நீங்க சாப்பிட்டுட்டே போங்க. பேச்சு வாக்கலாம் என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. என்கிட்ட நம்பர் இல்லைன்னு இவருக்கு தெரியாதா என்ன? போனை போட்டு இவங்களுக்கே சொல்லலாம்ல. பாட்டிமா, கிளம்புறேன். மன, துணி எடுக்க போகும்போது என் பியாத்தி சின்னப்பட்ட துணி போறேன்னு சொல்லுவா. சின்னப்பட்ட துணியா? குறைஞ்ச துணி காணான்னு சொல்லுவா. என் பியாத்தி இந்த வீட்டுக்கு வர போற மருமவா. நல்ல அழகான ஜிலுக்கு ஜிலுக்குன்னு துணி எடுத்து கொடு. ஜொலி ஜொலின்னு ஜொலிக்கணும்ல. ஜொலிச்சுட்டாலாம். உங்க மொவனுக்கு அறிவில்ல. என்ன மக்கா கேக்க? சரி பாட்டி, போயிட்டு வரேன். என் பியாரனுக்கு இப்பவே கல்யாண கலை வந்துட்டு பொண்டாட்டிய சொன்ன உடனே என்னம்மா வெக்கப்பட்டுட்டு போறாம்மா. எக்ஸ்கியூஸ் மீ மேம், ஷால் ஐ மீட் ஜெஸ்ஸி? பாக்கலாம். உங்களுக்கு ஒய்ஃபா வர போறவங்க ஒரு ஃபோன் பண்ணிருந்தாலே வெளியே வந்திருப்பாங்க. என்கிட்ட நம்பர் இல்லாதான். நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் வர சொல்றேன். தேங்க்யூ மேம். இன்னும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணணும்னு தெரியலையே. உங்களுக்காக தான் வெயிட்டிங். ஸ்கூல் டைம்ல தொல்லை பண்ணிட்டேனா என்ன? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன திடீர்னு? என்ன திடீர்னா பார்க்க வரக்கூடாதா என்ன? அப்படியெல்லாம் இல்ல. நீங்க வரதா மாமா எதுவும் சொல்லலையேதான். ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? ரிலாக்ஸ். ஆக்சுவலா நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு ட்ரெஸ் எடுக்க போறாங்களாம். ஸோ 2 o'clock நீங்க போத்தீஸ் வந்துருவீங்களாம். நான் எதுக்கு? அப்பா கூப்பிட்டாங்க, வரதான் வராததான் உங்க இஷ்டம். இல்ல, கல்யாண டைம்ல தானே ஒண்ணா போவாங்க. தெரில, என்கேஜ்மெண்ட் saree உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும்னு கூப்பிட்டுருப்பாங்க. என்னையும் கூப்பிட்டுருக்காங்க. 1 o'clock நான் ஆஃபீஸ் முடிஞ்சு இந்த வழியா தான் போவேன். உங்களுக்கு சம்மதம்னா என் கூட வரலாம் நீங்க. இல்ல எதுக்கு தேவையில்லாம ஆட்டோ பிடிச்சி பஸ் ஏறி அந்த வழியா தானே போறேன். வீட்டுல போய் அம்மா கிட்ட பேசிட்டு சொல்றேன். சரி, நம்பர் கொடுக்குறீங்களா? ஆ. இல்ல இப்ப ஃபோன் நம்பர் இருந்துன்னா ஃபோன் பண்ணியே சொல்லியிருப்பேன். நம்பர் இல்ல பாத்தீங்களா, அதான் நேர்லயே வர வேண்டியதா போயிட்டு. எதுக்கு சிரமம்? மாமா கிட்டயே கேட்டிருக்கலாம்ல உங்க அப்பா கிட்ட சொல்லி. இல்ல பொதுவா தான் கேட்டேன். இல்ல இல்ல, நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கீங்கல்ல, அதுக்கு சொன்னேன். நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மிஸ் கால் கொடுக்குறேன், வேணா நோட் பண்ணிக்கோங்க. மொபைல் எடுத்துட்டு வரல, நீங்க மிஸ் கால் கொடுங்க, நான் சேவ் பண்றேன். ஓகே. போற இடம் எல்லாம் போன கையிலேயே கொண்டு தெரிவாங்க. சரி ஓகே, நான் இப்ப கிளம்புறேன். பார்த்து போங்க. ஓகே. என்னம்மா, லவர் கூட நல்லா கடலை போட்டாச்சா? கடலையா? நீங்க வேற. நாளைக்கு என்கேஜ்மெண்ட் saree எடுக்கிறது கூப்பிட்டுருக்காங்க. நான் இதுக்கு ஏதாவது ஒண்ணு எடுத்து தர வேண்டியது தானே? சிறையா வருது. எவ்வளவு ஆசையா வந்து கூப்பிட்டுட்டு போயிருக்காரு. ஏதாவது ஒண்ணு எடுத்து தரதை விட்டுட்டு இவர் ஏன் இப்படி சோகமா வராரு? சார், சார், பிடி சார். என்னங்க மேடம்? என்ன எதையோ நினைச்சிட்டு போறீங்க? நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். டொல்லி, உங்களோட பிடி பீரியட் எனக்கு தருவீங்களா? நான் சார் கிட்ட பேசிக்கிறேன்.
மத்தவங்க எது கேட்டாலும் கொடுத்து கொடுத்து என் வாழ்க்கையில மட்டும் எதுவுமே இல்லாம போகுது. ஐயே, அப்படி என்ன சார் போச்சு? தமிழ் மேம நான் கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சேன். எது? ஆனா கரஸ்பாண்டன்ட் சார் அதுக்கு முன்னே கரெக்ட் பண்ணிட்டாரு. என்னத்த சொல்ல, நேத்துக்கு அவங்க 2 பேரும் ஒண்ணா ஒரே வீட்ல இருந்திருக்காவ. ஒன்னாவா? நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். அவர் போன்ல ப்ரூஃபே வச்சிருக்காரு. அந்த பாப்பா, தமிழ் மேம் 3 பேரும் ஒரே வீட்ல இருந்திருக்காங்க. பார்த்ததுல இருந்து என் மனசே உடைஞ்சு போச்சு மேம். ஐயே, நான் இப்போ கொஞ்ச நேரம் போய் அழணும். இந்த ஆள்கிட்ட அவரோட பிடி கிளாஸ் தானே கேட்டேன். அப்போ தமிழ் மேம் கூட தான் நேத்துக்கு விக்கிசா ஸ்டே பண்ணிருக்காங்க. காலையில 3 பேரும் ஒண்ணா வந்தது என் கண்ணால பார்த்து என் கண்ணு சரியில்லைன்னு அடிச்சு சொல்லிட்டாவ. வரட்டு இன்னைக்கு சும்மா விட்டாதானே. நானே நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு துணி எடுக்க போறது டென்ஷன்ல இருக்கேன். இதுல இந்த ஆளு வேற. சரி தமிழ், அப்ப நாங்க கிளம்புறோம். உனக்கு அந்த வீட்டுக்கு தானே சண்டை, எங்க வீட்டுக்கெல்லாம் வரலாம். கண்டிப்பா ஜெயம்மா. இசை, டாடா. அடிக்கடி உங்க அப்பா கூட உங்க வீட்டுக்கு வாங்கன்னா நாங்க அங்க வந்து உங்களை பாக்குறோம்.